நம்ம ஏர்த்தோட 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியை வெறும் ஒரே வருஷத்துக்கு ஷ்ரிங்க் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபார்மேஷன் ஆஃப் த எர்த். நம்ம எர்த் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 12 AM தான் ஃபார்ம் ஆகுது. இந்த டைம்ல நம்ம எர்த்ல எந்த லைஃப்மே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஓஷன்ஸ். நம்ம எர்த்ல பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸ்லாம் மார்ச் மாசத்துல தான் ஃபர்ஸ்ட் உருவாகும். ஃபர்ஸ்ட் லைஃப். இதான் நம்ம எர்த் ஹிஸ்டரியே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். இந்த டைம்ல தான் நம்ம எர்த்ல வந்து உயிரினங்கள் உருவாகுது. இது மார்ச் 20 நடக்கும். photosynthesis begins. இந்த ஜூலை மாசத்துல தான் நம்ம எர்த்ல வந்து ஃபர்ஸ்ட் photosynthesis நடக்கும். இந்த டைம்ல நம்ம எர்த்ல நிறைய ஆக்சிஜன் இருக்கும். சிம்பிள் அனிமல்ஸ். நம்ம எர்த்ல October 25 அப்பதான் சிம்பிளான ஸ்ரீ கிரியேச்சர்ஸ்லாம் உருவாகும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்பாஞ்சஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட் பிளான்ட்ஸ் ஆன் த லேண்ட். நம்ம எர்த்ல November 25 அப்பதான் நிலத்துல முதல்ல செடிகள்லாம் வளர ஆரம்பிக்கும். இதுவும் நம்ம எர்த்ல இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேஸ். ஃபர்ஸ்ட் டைனோசர்ஸ். நம்ம எர்த்ல December 12 அப்பதான் முதல்ல டைனோசர்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். இதோட பேர் பார்த்தீங்கன்னா கிரிட்டேஷியஸ் பீரியட். December 26 டைனோசர்ஸ் கோ எக்ஸ்டிங்க்ட். இந்த பீரியட்ல தான் நம்ம எர்த்ல இருக்க டைனோசர்ஸ்லாம் எரிக்கல் விழுந்து அழிஞ்சு போகும். ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். நம்ம எர்த்ல December 31 தான் முதல்ல மனுஷங்க உருவாகுவாங்க. மாடர்ன் ஹியூமன்ஸ். நம்ம எர்த்ல இருக்க இப்போ மாடர்ன் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா December 31 11:59 PM தான் உருவாகும். இதுல இருந்து தான் மொத்த ரெஸ்ட் ஆஃப் த எர்த் ஹிஸ்டரி அடங்கியிருக்கு.